உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, குரு பகவானின் பெயர்ச்சி. இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது ஜூன் மாதம் 2ஆம் தேதி 1:50 AM. இந்த டயத்தில் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசிக்கு உச்ச பலத்தோடு குரு பகவான் வர்றாரு. ஒரு வருஷ காலம் கடகராசியில் இருப்பார். அப்போ அந்த கடகராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானால் கன்னி ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். அப்போ குரு பகவான் அப்படின்னா முழுமையான சுபகிரகம். நவகிரகங்களில் முழு சுபகிரகம் குரு பகவான். அப்போ இந்த குரு பகவான் ஆகப்பட்டது தான் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு எந்த தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சக்தியை பெற்றிருக்கிறார். குரு பகவானுடைய திருஷ்டிக்கு அவ்வளவு பவர். அப்ப அந்த குரு பகவானுடைய பார்வை ஒன்று போதும், பல கோடி புண்ணியம் நாம் செஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு குரு பகவான் ஆகப்பட்டது சுபராக போற்றப்படுகிறார். அப்போ குருவுடைய அருள் இல்லைனால் ஒரு அருளுமே இல்லை. அப்ப அந்த குரு பகவானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு திருப்தியாக இருக்க முடியும். அதே சமயத்தில் ஒரு குரு பகவான் அப்படிங்கிறது பெரும் பணத்துக்கு, பெருங்கொண்ட பணத்துக்கு அதிகாரியாக வருபவர் இந்த குரு பகவான் தான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குருவுடைய நிறமாகப்பட்டது மஞ்சள், பொன்னிறம். இந்த குருவுக்கு பிடித்த தானியமாகப்பட்டது மூக்கு சுண்டல். இதுதான் இந்த குருவுடைய அந்த நிறமும் அந்த தானியமும். குருவுக்கு பிடித்த எண்ணாகப்பட்டது 3, 30, 21 இது மாதிரி. அப்ப இந்த குரு பகவானால தான் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகணும். திருமணம் என்பது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? திருமணம் ஒருத்தருக்கு வாழ்க்கையில நடந்தால் மட்டும்தான் அவங்க எடுத்த பிறவி முற்று பெறும். அப்ப அதற்கு காரணமானவர் குரு பகவான் தான். அந்த குரு பகவானுடைய குரு பார்வை இருந்தால் மட்டும்தான் திருமணம் ஆகும். அது போக ஒருத்தருடைய வாழ்க்கையில இப்போ ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாங்க, ஒரு லாயராக இருக்கிறாங்க, ஒரு ஜட்ஜாக இருக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க, ஒரு கவுன்சிலராக இருக்கிறாங்க, ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறாங்க, ஒரு எம்பியாக இருக்கிறாங்க, ஒரு முதலமைச்சராக இருக்கிறாங்க, ஒரு பிஎம்மாக இருக்கிறாங்க. அப்படின்னா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த குருவுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த பொசிஷனில் இருக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா குரு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லதை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட குரு, அதாவது பார்த்தீங்கன்னா துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி குரு பகவான் கிட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த சக்தியை இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு அந்த துக்கத்தை மாற்றக்கூடிய சக்தியை கன்னி ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் கொடுக்கிறார். அதே சமயத்தில் குழப்பமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்போ தவறான பாதையில் போயிட்டு இருக்கிறாரு.
அவர் இந்த பாதையில் போகாதப்பா, இதுதான் கரெக்டான பாதை, இதுதான் நீ போய் சேரக்கூடிய ஊருக்கு போய் சேர முடியும் அப்படின்னு ராங் ரூட்டில் போகிறவங்கள சரியான கரெக்டான ரூட்டில் வரவழைச்சு அவங்க அந்த ஊருக்கு போய் சேரக்கூடியவர்களுக்கு வழியை காட்டுவது அப்படிங்கிறது அந்த குருடைய அனுகிரகம் தான். அப்போ அந்த குரு பகவானாகப்பட்டது இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு கரெக்டாக 11ஆம் இடத்துல உச்சபலமாக அந்த குரு பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறார். அப்போ 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பகவான் உச்ச பலத்தோடு அங்கு இருப்பது கன்னிராசிக்காரங்களுக்கு சிறப்பு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே நல்ல பாயிண்ட்டுங்க. அப்போ கன்னிராசிக்காரர்கள் இந்த 7ஆம் இடத்தில் சனி இருந்து அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் மன வேதனை, குடும்பத்தில் இவங்க நினச்ச மாதிரி அவங்க இல்லை. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, 2 பேர்த்துக்கும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், இல்லைன்னா அடுத்தவங்களுடைய பேச்சை நம்பிட்டு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள். இப்போ மனைவி பற்றி அடுத்தவங்க ஒருத்தர் சொல்லலாம், கணவனை பற்றி அடுத்தவங்க ஒரு வார்த்தை சொல்லலாம், அதை நம்பிட்டு வீட்டில் சங்கடங்கள் பண்ணிக்கிறது. அது போக பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் போயிட்டுருக்குது. இது போக அந்த 7ஆம் இடத்துல சனி வந்ததிலிருந்து இவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டுருக்குது. அப்போ போன வருஷம் திருமணம் ஆக வேண்டியது இன்னும் ஆகலை. அதற்கு முன்னாடியே சில தடைகள் திருமணம் ஆகக்கூடிய ஸ்தானத்தில் இருந்தும் நிச்சயம் ஆகியும் அந்த திருமணங்கள் தடைபட்டு பாதிக்கப்பட்டு ஒவ்வொருத்தருக்கு நிற்குது. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிக்கல, ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பிடிக்கல, 2 பேர் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. இது மாதிரி எல்லாமே இந்த மாதிரி சூழ்நிலை தான் நடந்துட்டுருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ இந்த குரு பகவானுடைய பார்வையாகப்பட்டது 5ஆம் இடத்தை பார்க்குது, 7ஆம் இடத்தையும் பார்க்குது, 3ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ அந்த 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இப்போ அந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க. அந்த சனி பகவானையும் குரு பகவான் 9ஆம் பார்வையாக குருடைய வீட்டையே பார்க்குறாங்க. அந்த குருடைய வீட்டிலேயே சனியும் இருக்கிறாங்க. அந்த சனியையும் குரு பார்த்துட்டார். இது ஒன்று போதும். சனியை குரு பார்த்ததுனால உங்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி இருந்து உங்களுக்கு திருமணத்தை லேட்டாக செய்யக்கூடிய அந்த சனி பகவானை குரு பார்த்துட்டாரு. அதனால் இதற்கு மேலே உங்களுக்கு திருமணம் லேட் ஆகாது. திருமணத்துக்கு இப்போ நீங்கள் பொண்ணு பாருங்கள், பொண்ணு செட் ஆகும், மாப்பிள்ளை பாருங்கள், மாப்பிள்ளை செட் ஆகும். அது போக மறுமணத்துக்கோசரம் காத்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ நல்ல வாழ்க்கை அமையும். ஒரு வாழ்க்கை அமைஞ்சு அது டைவர்ஸ் ஆயிடுச்சு, ஒரு வாழ்க்கை ஏதோ ஒரு காரணத்தால் பிரிஞ்சு போயிடுச்சு. இப்போ அவங்க திருமணம் வேண்டாமே வேண்டாம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இப்போ உருவாகும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த திருமண பிரச்சனைகள் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தோடு கண்டிப்பாக முடியும். அப்போ திருமணம் நடக்கலை அப்படிங்கிற பேச்சு இருக்காது. அது போக அந்த குரு பகவான் ஆகப்பட்டது இவங்களுடைய கன்னிராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இப்போ அந்த 5ஆம் இடம் என்பது புதனுடைய வீடு, 5ஆம் இடம் என்பது சனி பகவானுடைய வீடு, கன்னிராசி அப்படிங்கிறது புதனுடைய வீடு. அப்போ அந்த புதனும் சனியும் நட்பானவர்கள். அப்போ அந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால 5ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய அறிவு, உங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அந்த திறமைக்கு வாய்ப்பு, அதுபோக நீங்கள் உயர்ந்து வாழக்கூடிய அந்த சூழ்நிலை, அதுபோக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து பணக்காரராகி உங்களை எல்லாரும் பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நல்ல வாழ்க்கை இப்போ வாழ முடியும். அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டே அறிவு நல்லா ஜாஸ்தி,
திறமையும் ஜாஸ்தி. எங்கே போனாலும் நம்பர் 1ஆக இருக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நட்புக்கு மரியாதை அதிகமாக கொடுப்பாங்க. நண்பர்கள் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு அந்த கவுடு சூது அப்படிங்கிறதே இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. இதில் நட்பு வட்டாரம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி நினைப்பாங்க. அதே சமயத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் நட்பு வட்டாரத்தை மதிங்க. அதே நண்பர்களால் உங்களுக்கு சில பாதிப்புகளும் ஏதாவது ஒரு டயத்தில் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் நண்பர்கள் உங்களுக்கு இருக்கலாம். அவங்கள கொஞ்சம் நீங்கள் அவங்க மேலே எந்த நம்பிக்கை வச்சுருந்தாலும் வைங்க. அவங்க உங்கள் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க, உங்களோடு எப்படி பழகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிகிட்டே இருங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு, இந்தியாவுக்கும் வெளிநாட்டுக்கும் இறக்குமதி ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட தொழில்கள், அது போக அந்த 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த தூர பிரயாணத்தின் மூலியமாக நன்மை நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இடம் மாறலாம். கணவனும் மனைவியும் இப்போ வெளிநாட்டில் சேர்ந்து வாழணும்னு நினச்சாலும் வாழலாம். வெளிநாட்டுக்கு போனவர் இப்போ இந்தியாவுக்கு திரும்பி வரோன்னு நினச்சாலும் தாராளமாக வரலாம். அது போக வெளிநாட்டில் ஒரு சொத்து வாங்கணும், இல்லை வெளிநாட்டில் நான் பிஆர் ஆகணும், அந்த நாட்டு குடிமகன் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா? இப்போ முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக செட் ஆகும். இதற்கு முன்னாடியே முயற்சி பண்ணியிருக்கிறோம், அது கொஞ்சம் தடுங்கலிட்டு இருக்குது அப்படின்னா இந்த பீரியடில் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீரியடில் நீங்கள் கரையம் பண்ணுவீங்க, சொத்து வாங்குவீங்க. அந்த சொத்தில் இருக்கக்கூடிய வம்பு வழக்கு பிரச்சனைகள் இது எல்லாமே தீரும். அப்போ இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது, உங்களுக்கு அந்த குரு பகவானுடைய திருஷ்டி ஆகப்பட்டது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த குரு பகவானுடைய பார்க்கக்கூடிய இடங்கள் அற்புதமான ஒரு அமைப்பையும் ஒரு யோகத்தையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன்னா, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய வாடிக்கையாளர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தேடலில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பலன் போய் சேரணும், அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் இதை நான் மனசார சொல்லிகிட்ருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அது போக பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் இடம் என்பது ஒருத்தருடைய கௌரவம், ஒருத்தருடைய அந்தஸ்து, ஒருத்தருடைய மரியாதை இதை குறிக்கும். அப்போ அந்த கௌரவம், அந்தஸ்து, மரியாதை எல்லாமே இந்த பீரியடில் உயரும். உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் நல்ல உறவு முறைகள் ஏற்படும். அப்போ அப்பா இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு நினச்சாலும் ஹெல்ப் பண்ணுவார், நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் ஹெல்ப் பண்ணுவார், நீங்கள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். இது மாதிரியான உதவிகளும் உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். உங்களுக்கு பாராட்டுக்கள். இப்போ கன்னிராசியில் பிறந்தவங்க ஒரு வேலை செய்யணுன்னா அவர் வேலை நல்லா செய்கிறாரு, அவர்கிட்ட நல்ல திறமை இருக்குது, அவருக்கு இந்த பொசிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைக்கும். அதற்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. நல்லா இருப்பீங்க, நல்ல சம்பளம், நல்ல பிஸ்னஸில் நல்ல வருமானம் இதெல்லாமே கிடைக்கும். இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சா கூட இந்த பீரியடு நல்லா இருக்குது, தாராளமாக ஆரம்பிக்கலாம். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கோசரம் தான். நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுபோக உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல தசை நடக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல தசையும் நடக்குது, இப்போ இந்த குரு பயிற்சி நல்லா இருக்குது, எனக்கு பலன் சரிவர நடக்கலையே அப்படின்னு வேதனைப்படுறாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலேயே இப்போது ராசி கட்டம், அம்ச கட்டம், இது போக பரல் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டிருப்போம். அந்த பரலில் அந்த குருடைய அனுகிரகம் கம்மியாக இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க நீங்கள். அது போக நீங்கள் இந்த பீரியடில் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நீங்கள் பெருமாளை மனதார அந்த பெருமாளை நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும்
உங்கள் பக்கத்தில் பெருமாள் கோயில் இருந்துச்சுன்னா அந்த பெருமாளை போய் வணங்கி வாங்க. அந்த பெருமாளை வணங்கி வந்தால் உங்களுடைய கஷ்டங்கள் பரிபூர்ணமாக விலகும். இந்த பீரியடில் ரொம்ப ரொம்ப மஸ்ட் நீங்கள் பெருமாளை வணங்குவது. அதனால் குறையில்லாமல் பெருமாளை நீங்கள் வணங்கி வாங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.